வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அந்த மதிப்பீட்டு குழு மதிப்பீடும் செய்யும் பணிகள் வேல்யூஷன் கமிட்டியின் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லா மாவட்டத்திலையும் போயிட்டுருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகவீரபாண்டியபுரம் அப்படின்ற ஊரில் உள்ள சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்கு மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் டிஆர் மற்றும் அவர்களோட சப் ரெஜிஸ்ட்ராரு மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்த தாசில்தார் விஏஓ 2 மதிப்பீட்டாளர்கள் நீதிமன்றம் நியமித்த வேல்யூவர்ஸு, அதுபோக நீதிமன்றத்திலிருந்து முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி அந்த ரிட்டையர்டு எஸ்ஐ முருகன் சார் எல்லாம் போயிட்டு அதை வேல்யூ பண்ணியிருக்காங்க. அது பிளாட்டாக அவங்க ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் பிளாட் அப்ரூவல் வாங்குறதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னும் கல் நட்டி எந்த ப்ராசஸ் இல்லை, அது காலி இடமா இருக்குது. அதை போயிட்டு அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருவாய்த்துறையினரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பேட்டில் இருக்கிற பகுதி அந்த வெள்ளிசேரி அதெல்லாம் தூத்துக்குடி டிஆருக்கு கீழே வராது. அது பாளையங்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் பாளையங்கோட்டை ஆஃபீஸ், அது பாளையங்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு வரும். அதனால் அவர் நம்ம கேஸில் பார்ட்டி இல்லை. அதனால் கோயில்பட்டி பணிகள் இன்னும் நடக்கலை. தூத்துக்குடி பணிகள் மட்டும் முடிஞ்சிருக்குது ஜெகவீரபாண்டியபுரத்தில். அது போக நம்ம கடந்ததுலேயே பார்த்துருந்தோம் திருவாரூர் மாவட்டம். அங்கே நம்ம முதலீட்டாளர் தரப்புலேருந்து பிரதிநிதி ராஜா சார் அவங்கள போட்டிருந்தாங்க. அவர் நெய்வேலி முதலீட்டாளர் சங்கத்தை சேர்ந்தவர் பேசியிருந்தோம். அது போன வாட்டி அவர் போகும்போது அந்த இடம் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருதுன்னு சொன்னதுனால நேற்று 5/6/2025 நேற்று அவங்க திருவாரூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் போய் கூடி அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஆலியூர் அப்படின்ற இடத்துல உள்ள பிளாட்டுக்கு போயிருக்காங்க. அதில் 738 பிளாட்டுகள் இருக்குது. அது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 ரோடு மேலே வரும், அப்புறம் மிடில், அப்புறம் லாஸ்ட். அதனால் அது மூணு பார்ட்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. ரோட்டு மேலே உள்ளதுக்கு ஒரு வேல்யூ, சென்டரில் நடுவில் உள்ளதுக்கு ஒரு வேல்யூ, பின்னாடி உள்ளதுக்கு ஒரு வேல்யூன்னு 3 வேல்யூ போட்டிருக்காங்க. அதில் நிறுவன தரப்பு பிரதிநிதிகளும் வந்திருக்காங்க. அந்த நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 2 மதிப்பீட்டாளர்கள் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் போயிட்டு டிஆர் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எழுதி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த மதிப்பீட்டாளர் இதில் என்ன சொல்கிறாங்கன்றதையும் எழுதி வாங்கியிருக்காங்க. இந்த முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிட்டையும் எழுதி வாங்கியிருக்காங்க. நிறுவன தரப்புலையும் அவங்க ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. அந்த 3 வேல்யூ, நிறுவன தரப்பு சொன்ன ஒரு வேல்யூ, மதிப்பீட்டாளர் சொன்ன வேல்யூ, முதலீட்டாளர் தரப்பு சொன்ன ஒரு மதிப்பு, இந்த 3 மதிப்புகளையும் தனித்தனியாக 3 பேர்ட்ட எழுதி வாங்கி டிஆர் சைன் வாங்கி கொண்டு போயிருக்காரு. இதில் இந்த முதலீட்டாளர் தரப்பில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தி டெபாசிட்டர் மட்டும் இல்லை, ஒரு 20க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும் போயிருக்காங்க. நிறைய பேர் அவங்களும் போய் கலந்துட்டு அதெல்லாம் கூட இருந்து அந்த எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பணிகள் அங்கே நடந்து முடிஞ்சிருக்குது. மேலும் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் மதுரை கிளையில் அந்த 482 சிஆர்பிசி அந்த போர்ட்போலியோ பார்க்குறாரு. அதில் நிறையா தீர்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கலாம்னு நம்ம அவரை அந்த போர்ட்போலியோவுக்கு அலாட் பண்ண போய் பேசியிருந்தோம். அதன்படி இப்போ நிறைய சொத்துக்கள் ஜப்தி செய்கிற வழக்குகள்லாம் இருக்குது. நிறைய சொத்துக்கள் அதில் ஜப்தி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் பேரில் உள்ள சொத்துக்கள், நிறுவனத்தின் பேரில் உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுறதுக்கு உத்தரவுகள் தொடர்ந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. இதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுயமோட்டோவா தன்னிச்சையாக தாமாகவே அந்த ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு மாநில அரசின் உள்துறை செயலாளரை எதிர்மனதாரராக அவர் சுயமோட்டோவாக சேர்த்துருக்காரு. வழக்கில் சேர்த்துட்டு இதுவரைக்கும் உள்ள வழக்குகள் என்னென்னா, ஒரு டிஸ்போஸ் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் வித்தின் எ பீரியட் ஆஃப் 8 weeks, 4 weeks, 6 weeks. அதாவது இவங்க கொடுத்த மனுவின் மீது இத்தனை நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4 வாரத்தில், 6 வாரத்தில், 8 வாரத்தில் அப்படிலாம் ஒரு ஆர்டர் போடுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நீதிமன்றத்திற்கும் அறிக்கை சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அது என்னன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வேலையை செஞ்சாலும் செய்யாட்டி நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியதில்லை, அந்த சம்மந்தப்பட்ட மனுதாரருக்கு மட்டும் தெரிவித்தா போதும். ஆனால் இப்போ என்னென்னா, மனுதாரருக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க எடுத்த நடவடிக்கைகள் சொன்னால் நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். மேலும் இதில் பல்வேறு சங்கங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் இணைந்து ஒரு கூட்டாக செயல்படணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற தகவல் ஏற்கனவே வந்திருந்தது. இப்போ அவங்க நமக்கு ஒவ்வொருத்தருமே அந்த லெட்டர் பேடில் அவங்களோட கோரிக்கைகளை முன்வைத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம இதில் பார்க்கலாம். அதில் என்னென்னா, இப்போ அந்த மானாமதுரை நியோமேக்ஸ் குழும நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்
மக்கள் நலச்சங்கம், மானாமதுரை பீப்புள்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் இன்வெஸ்டார்ஸ் அஃபெக்டட் பை நியோமேக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு இது. அவங்க ஒரு பதிவு பெற்ற சங்கம். அவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு எண் 31/2025 அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் தலைவர் திரு அழகுமலை அவர்கள், அவர் தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னார். அவங்களும் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் கொடுத்துருக்காங்க. ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி இந்த மாதிரி யூடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் அதிகாரிகளை பார்த்து பேசியிருக்காங்க. மேலும் போராட்டத்திற்கு அறிவிப்பு கொடுத்துருக்கோம், அதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அது வந்து நாம் பார்த்துட்ருக்குறோம். அவங்களும் வந்துட்டு இந்த சங்கத்தில் இணைந்து, அதாவது எல்லா சங்கமும் இணைந்து ஒரு மீட்டிங் போடும்போது எல்லா சங்கத்துலேருந்து 1 or 2 ஒரு பிரதிநிதிகளை போட்டு ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இந்த சங்கங்களின் கூட்டமைப்பாக உருவாக்கி அதில் எல்லா சங்கத்திலேருந்து 1 or 2 பிரதிநிதிகளை வந்து அவங்க எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மீட்டிங்க்கு அழைப்பு கொடுக்குறோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் தலைவர் வந்துட்டு திரு அழகுமலை. அவரோட நம்பர் வந்து 75399 73610 7359 7361 அப்புறம் அதன் செயலாளர் கணேஷ் ஆதித், அவர் நம்பர் வந்து 6385477635. அதன் பொருளாளர் வந்து திரு காளீஸ்வரன் அவர்கள், அவர் நம்பர் வந்து 9443562664 9435626664 அது அவர் நம்பரு. அதுக்கு சட்ட ஆலோசகர் திரு எஸ் பழனி வேலாயுதம் சார், அவர் வந்து சட்ட ஆலோசகராக இருக்கார் அவங்களுக்கு. அதுக்கு துணைத் தலைவர் வந்து திரு இ வீராசாமி அவர்கள். அப்புறம் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதை வந்து இணை செயலாளர், அவர் வந்து திரு மாயக்கண்ணன் அவர்கள் இருக்கார். அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் செயற்குழு உறுப்பினர்கள் என் ராமசாமி அவர்கள், எஸ் ஜெயராஜ் அவர்கள், எஸ் முருகானந்தம் அவர்கள், ஏ ஆரோக்கியசாமி அவர்கள், பி கண்ணன் பாண்டி அவர்கள், எம் இன்ஃபேண்ட் ஆரோக்கியசாமி அவர்கள், என் சையது முகமது அவர்கள், ஆர் ரத்னகாந்தி அவர்கள். அப்போ அந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு உங்கள் சம்மந்தம், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து விவரங்கள், அந்த நிறுவனத்தின் தலைமறைவான ஏஜென்ட்டுகள், நிறுவனத்தில் அதிகமாக சம்பாதிச்ச ஏஜென்ட்டுகள் விவரம், அவங்களோட சொத்து விவரம், இயக்குநர்கள், அப்புறம் நிறுவனத்தின் சொத்துக்கள், நிறுவன இயக்குநர்களின் சொத்துக்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரிகிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் இவங்களையும் கான்டாக்ட் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பணியாற்றுங்க. சீக்கிரம் வந்து இந்த வழக்கில் ரெக்கவரி ஆகி எல்லாம் பண்ணி மக்களுக்கு அந்த முதலீட்டு தொகை அதிவிரைவில் கிடைக்க வேலைகள் வந்து நடக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் இன்னும் செய்திகளை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.